நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் விண்ணை தாண்டி வருவாயா. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இது ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பேசிகிட்டே இருப்பார். அதாவது அவரோட வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருப்பாரு. நான் ஏன் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என் ஜெஸ்ஸியை பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா அவளுக்கு இன்றைக்கி கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேசுவார். அதாவது ஆரம்பத்தில் இன்ட்ரோ மாதிரி தான் இந்த வேலை பார்க்குறேன், என் பேர் கார்த்திக், நான் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இப்போ அவளோட கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். அப்படி எங்களுக்குள்ள என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி இப்போ காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் கம்மியாக இருந்தாலும் ஒரு டிரெக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கான முயற்சி தான் அவர் எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைப்பார். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகணும், நிறைய படம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால படிப்புக்கு காலேஜ் போகிறத விட அதிகமாக வந்து வாய்ப்பு தேடி இங்கேயும் அங்கேயுமா அந்த ஏவிஎம் ஸ்டூடியோ அங்கெல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அவர் அலைஞ்சிட்டே இருப்பார். மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கும் போவார். போயிட்டு அங்கே நடக்கிற ஷூட்டிங்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு கொண்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருப்பார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துட்டு அவர் கேம் விளையாட, கிரிக்கெட் விளையாட அப்படி இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு மூலிமா அவருக்கு ரிலேஷன் ஒருத்தர் வருவார். அவர் கூட அங்கே தான் பழக்கமாகும். அதுலேருந்து அவங்க 2 பேர் ஃப்ரெண்டை விட இந்த அங்கிள் கூட அவர் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுவார். அவர்கிட்ட பேசும்போது சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து இந்த மாதிரி தான் படம்லாம் 2-3 படத்தோட சில டைரக்டர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நீ வந்து என் கூட நீ டச்சில் ஏறி, நான் வந்து எனக்கு ஏதாவது வரும்போது வாய்ப்பு கிடைக்குமோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதோட இவங்க 2 பேர் நல்லாவே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியாது. வீட்டில் வந்து நம்ம சொல்லிடுவோம், நம்ம வந்து என்ன ஆகிற ஆசைப்படுறோம் அப்படின்றத சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வந்து அவர் சொல்லுவார். அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார், என்னப்பா இப்படி சொல்கிற, இன்ஜினியரிங் தானே உன்னை படிக்க வச்சனோன்னு. இல்லைப்பா எனக்கு வந்து நிறைய திறமை இருக்குது, கண்டிப்பாக நான் நல்ல படம் எடுப்பேன், அது எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய கதை வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். எல்லா அப்பாவும் அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, நீ அதில் உறுதியாக இரு, கண்டிப்பாக நான் உன்னை வந்து ஒரு நல்ல டேரக்டர் கூட்டு போகிறேன், யார்கிட்ட நீ இது பண்ணனுக்கு, நான் கௌதம் மேனனோட இதில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, அவர் வருஷத்துக்கு ஒரு படம் தானப்பா எடுப்பார், இருந்தாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பார். அதோட எங்கே பார்த்தோம் அப்படின்னா ரவிக்குமார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சீன் வந்து நடிச்சிட்டு இருப்பார். பார்த்தா இந்த சீன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பார், இப்படி தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கொடுத்துட்டு வந்து இங்கே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அங்கிள் வந்து இப்போ அவர் சொல்லுவார், ஹீரோ கூட சுற்றிட்டு இருக்காருல, அவரோட ஹீரோட ஃப்ரெண்டுனே சொல்லுவோமே, கொஞ்சம் வயசான ஃப்ரெண்டு பரவாயில்ல, அவர் வந்து என்ன சொல்லுன்னா, இவர் தான் நான் சொன்னல அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அறிமுகப்படுத்தி வைப்பார். அப்படியே பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கார், நல்ல வாய்ப்பு கிடைச்சா ஹீரோவாக போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது இல்லை அவனுக்கு வந்து படம் எடுக்க தான் ஆசைன்னா, சரி சரி நான் இவர் என் டச்சில் இருக்கு, நீ அவரோட டச்சில் இரு, தேவைப்படும் போது உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் இப்போவே சொல்லி வைப்பார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நிறையவே ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆயிடுவார். வீட்டுக்குலாம் வர்றது, சாப்பிட்றது, பழகிறது அப்படி இருப்பார். அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லுவார், இந்த மாதிரி அவனுக்கு நிறைய திறமை இருக்குது, நல்லா படம் எடுப்பான் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் வந்து பேசுவார். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இருக்கிறது வந்து வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னதான் அவர் நினச்சது ஓரளவு நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு போரிங்கான ஒரு லைஃபாக தான் ஹீரோக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அவர் பாட்டுக்கு வீட்டில் இருப்பார், கொஞ்ச நேரம் வந்து கேட்டில் வேடிக்கை பார்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் தெரிவாங்க. அவங்க பேர் தான் ஜெஸ்ஸி. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ திரிஷா தான் ஹீரோயின். அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே நம்ம தெருவில் இது யாரா புது ஆள் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அவங்க நேராக வந்து இவரோட கேட்டு கிட்ட தான் நின்றுட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்தோன்னா மாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுவாங்க. அப்போ தான் அவருக்கு புரியும், மாடிக்கு குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு, எப்போ குடி வந்தாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பார். அதோட ஹீரோ நேரடியாக பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு மாடிக்கு போகணும்னு சொல்லிட்டு மேலே போவாங்க படியேறி. ஹீரோ வச்ச கண் வாங்காமல் சுற்றி அவங்களே பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. அதோட அப்படியே பார்க்காத மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுறது. இதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப பிஸியாக இருப்பார். இதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அவங்க பின்னாடியே போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்காருல, அதை வந்து ஹீரோட தங்கச்சி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவளை பார்க்கும்போது எனக்கு தெரியும் அவள் பின்னாடி நீ சுத்த ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து ஒரு மலையாளி கிறிஸ்டின், அவங்க வீட்டெல்லாம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவெல்லாம் டிகிரி ஹோல்டராக இருக்கா, நல்லா படிக்கிறவ, உன்னெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா, அதனால இதை ட்ரை பண்ணுறதை விட்டு அப்படின்னு சொல்லவும் இவர் போய் அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு எல்லாருமே நெகட்டிவாக தான்ப்பா சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸின்னு சொல்லுதா, அது மட்டும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இப்போ மறுநாள் வந்து அவங்க தங்கச்சி ஹீரோட தங்கச்சி வந்து என்ன சொல்வாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து உன்னை விட ஒரு வயசு பெரியவ அப்படின்னு சொன்னோம்னா மற்றதெல்லாம் அவங்க சொல்கிறத பெருசாக அவர் ஹீரோ காதில் வாங்கிக்க மாட்டார். என்னது என்னை விட ஒரு வயசு பெரியவளா அப்படின்னு ஒன்று அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு போய் இதையும் போய் அவர் ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவார். அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, அப்படி இருந்தால் இன்னும் நல்லது தானே, அதனால என்ன, இப்போ இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ப்பா, அவள் கொஞ்சம் ஏதாவது உங்கள் வயசு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் ஒன்று நல்லா கேர் பண்ணிப்பா, இன்னும் ஒன்று நல்லா பார்த்துப்பா, அது இன்னும் நல்லா இருக்கும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் போகிற இடம் வர இடம், அவங்க மேலே போகும்போது கீழே வரும்போது கேட்டை தட்டுறது அப்படி இப்படின்னு அவங்கள சுற்றி வர்றதே அவர் ஒரு வேலையாகவே வச்சிருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அண்ணன் கண்ணில் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஆக்ஷன் பண்ணி இப்படி திரும்பிட்டு இருப்பார். உடனே டக்குன்னு அவங்க அண்ணன் வந்துட்டு அறிமுகமாகிற மாதிரி கை கொடுத்துட்டு அப்படியே அவங்க இருந்துப்பாங்க. அப்படியே பார்க்காத மாதிரி தெரியாத மாதிரிலாம் அப்படியே ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்கள நோட் பண்ணுறது மட்டும்தான் இவரோட வேலையாகவே வச்சிருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க டெய்லி வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சாரி கட்டிட்டு போவாங்க, ஒரு நாள் வந்து சுடி போட்டுட்டு போவாங்க. டெய்லி
கிளம்பி ரெடி ஆகுறது, ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறது, அவங்க போகிற வழியில் போய் நிற்கிறது, அவங்கள பார்க்குறது, இது மட்டுமே ஹீரோ வந்து வேலையாகவே வச்சுட்டு இருப்பாரு. டெய்லி அவரும் கலர் கலராக ட்ரெஸ் மாற்றிட்டு வருவார். ஆனால் அவங்கள வந்துட்டு இவங்க வந்து பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்க்குறதே கூட அவங்களுக்கு தெரியாது. ஹீரோ வந்து மறைஞ்சு மறைஞ்சு நின்று பார்க்குறது, ஒரு சில நேரம் அப்படியே கிராஸ் பண்ணுறது, வேலையே இல்லாட்டியும் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு அவங்க ஹீரோயின் அவர் சீரியஸாக கவனிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா கிட்ட மாட்டிக்குவார். உடனே டக்குன்னு பார்த்துட்டு அவரை பார்த்து ஓட பார்ப்பாரு. அவர் பேசிட்டு தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவும் நான் இன்ஜினியரிங் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அங்கிள் உங்கள் ஹைட் என்னன்னு கேட்கும்போது 6.3 அப்படின்னு சொல்லுவார். ஓ அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே ஓடிடுவார். இப்போ ஹீரோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட கேட்பாரு யார் அது ஸ்வீட் வாய்ஸ் அவனு கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேல் வீட்டு பொண்ணு வந்திருக்காடா உன் தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு அப்படியாண்டு அசால்ட்டாக போனவர் பார்த்தீங்கன்னா ஜெசியா அப்படின்னு அவருக்கு சந்தோஷமாக போயிடும். உடனே டக்குன்னு அப்படியே மெதுவாக அப்படியே தங்கச்சி ரூம் பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணுவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க சீரியஸாக. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி கேட்கும்போது புக் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்தவர் தான் புக் எடுக்கிறதுக்கான பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டே பேசுவார். நீங்கள் வந்து என் பேர் கார்த்திக் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் உங்களை எல்லாரும் கார்த்திக் கார்த்திக் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க மேலே நல்லா கேட்கும் அப்படின்னு. அப்போ நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேரளா தானே, கேரளாவில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்த சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம், ஆனால் வந்துட்டு பாட்டியோட வீடு அங்கே இருக்குது, அந்த பாட்டிக்காக மட்டும்தான் நான் போவேன், எனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போயாவது போவோம், ஆனால் அப்பா கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அப்பா கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து ஹீரோக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது. உடனே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்கும். அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது படம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் படம் பார்க்க விட மாட்டாங்க, இது வரைக்கும் நான் மொத்த படமே வந்து ஒரு 5 படம் தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று மேக்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் படம் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்படின்னா அது என்னோட 6வது படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே தங்கச்சி என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவரும் டக்குன்னு அங்கேருந்து போயிடுவார். சும்மா தான் அந்த நேரத்துக்கு போவார். திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அங்கேயே வந்து நிற்பார். அங்கேயே போன மாதிரி சுற்றி சுற்றி வருவார். என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தங்கச்சி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா புக் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆனால் அவருக்கு அது வாய்ஸ் ஓவரில் அடிக்கடி அவர் பேசுவார் இந்த படத்தில் நிறையாவே. பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வரணும்னு எனக்கு மனசே இல்லை, வரவே என்னால் முடியல, அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அங்கேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பார். அதோட இப்போ அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணி வந்துருவார். அவங்க ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல KFC இருக்கும். அங்கே பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அவங்களும் கரெக்டாக இன்டர்வல் டைமில் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் இங்கே பார்த்துருவாங்க. பார்த்துட்டோன்னே அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கியூவில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், நீங்கள் போங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டு கரெக்டாக ஹீரோயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். வந்தவொடனே ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு என்ன கேட்பாங்கன்னா நீ என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. KFC இங்கே தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட வந்திருக்கேன்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவருக்கு அந்த ஆள் இருக்கார்ல சேல்ஸ்மேன், அவர் என்ன சொல்வார்னா என்ன உங்கள் ஆர்டர் என்ன ஆர்டர்னு கேட்கும்போது கொஞ்சம் இறையா கொஞ்சம் நேரம் பார்க்க விடையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பார். அதோட அவங்கள ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிட்டு அவங்க அந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அவங்க போனதுக்கு அப்புறமா பிரியாணி இருக்கான்னு கேட்பார். இல்லை சிக்கனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து பார்த்துட்டு திரும்பவும் கிளம்பி வந்துருவார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து கிளம்பி வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ கிளம்பி வந்து ரெடியாக நின்றுட்டு இருப்பார். ஹீரோயின் வெளியே போனதுக்கப்புறம் அவர் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு கிளம்பி இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை சத்தம் கொடுத்துட்டு அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அவனே அவரும் பின்னாடியே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுப்பாரு. இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்று தெரியலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கண்ணாடியை போட்டுட்டு வருவார். அவங்க வீட்டை திரும்பி பார்த்துட்டே ஹீரோயின் நடந்துகிட்டே இருப்பாங்க. என்ன வீட்டை திரும்பி பார்க்குறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் உங்ககிட்ட பேசிகிட்டே வர்றதை அப்பா பார்த்தாருன்னா தப்பாக நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்கள் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 21 அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்படியா அப்போ என் வயசு 22, அதனால் கேட்டார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கீழ் வீட்டு பையன் என் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா போட்ட கண்ணாடியாவே கழட்டிடுவார். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வந்து என்ன சொல்வார்னா எனக்கு தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி ஒரு தங்கச்சி இருக்கான்னு. ஹீரோயின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆல்ரெடி எனக்கும் பிரதர் இருக்கான், அவன் ஒருத்தனே போதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் எல்லாரையுமே நான் தங்கச்சியாக ஏற்றுக்கிறேன், நான் உன்னை தவிர நான் அது ஏன்னு கேட்கும்போது ஐம் கிரேசி அபவுட் யூ அப்படின்ற மாதிரி. இந்த கௌதம் மேனன் படத்தில் இந்த டைலாக் இருக்கிற ஒரு சில டைலாக்கள் எல்லா படத்துலேயும் தொடர்ற மாதிரி இந்த படத்துலேயே அது தொடர்ந்துட்டு இருக்கும். அவங்களோட பஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க கோமா பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. ஐயோ அவசரப்பட்டு லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோமே, நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். இதை எப்படி பண்ணுறது சரி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ரொம்பவே முழிச்சிட்டு இருப்பாரு. அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டு அப்படியே சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. கீழே நின்றுட்டு மேலே பார்ப்பாரு, அவங்க போகிற வர இடம்லாம் பார்ப்பாரு, அவங்க இருக்கவே மாட்டாங்க. உடனே இப்போ ஹீரோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றி அவளை தேடிட்டு இருக்குன்றது நல்லா தெரியும், அவள் இங்கே இல்லை, அவள் வந்துட்டு கேரளா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா அவள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நான் கேரளா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் சொல்லவும் அவர் என்ன பண்ணுவாருன்னா வாப்பா 2 பேருமே கேரளா போவோம், நானும் அங்கே ஷூட்டிங்க்கு வந்து அந்த ஸ்பாட்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும்
2 பேரும் கிளம்பி அங்க வந்துருவாங்க. இப்ப கேரளா வந்துட்டு 4, 5 இடங்கள சுத்தி பார்த்துட்டு, இப்ப எங்கெல்லாம் அவ இருப்பான்னு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, அவ கண்டிப்பா வந்து சர்ச்சுக்கு வருவா. அதனால எல்லா சர்ச்சும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேடி வருவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. இங்க எப்படிப்பா வருவான்னு கன்ஃபார்மா சொல்றேன்னா, இதுதான் இந்த ஊர்லயே உள்ள பெரிய சர்ச்சு. கண்டிப்பா இங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க எங்கேயாவது அவ இருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ கண்ல ஹீரோயின் பட்டுருவாங்க. அங்க இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சுருவாங்க. அதோட அவருக்கு சந்தோஷமா தாங்காது ஹீரோக்கு. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்ப இன்னும் தெரியல. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, 10 எண்றதுக்குள்ள அவ என்ன பாப்பா பாருங்களேன்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு தான் எண்ணிட்டு இருப்பாரு. 4 கூட சொல்லி முடிச்சிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள அவங்க திரும்பி பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாரி அதிர்ச்சியா போயிடும். என்னடா அப்படி ஒரு லவ்வா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வாரு, அதான் பார்த்தாச்சுல வெளிய போய் வெயிட் பண்ணுவோம். வாப்பா வாப்பான்னு கூட்டு வந்துருவாரு. இப்ப வெளிய வந்தோனே இவங்க தனியா வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லுவாரு, டக்கு டக்குன்னு சாரி கேட்டுருவாரு. இந்த மாரி அன்னைக்கு அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும்போது, டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாம் வரவும், என் கூட படிக்கிறவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தும். எல்லாருக்குமே ரொம்ப அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூட்டு வந்துருவாங்க. இவருக்கு சந்தோஷமா தாங்காது. மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். இப்ப வீடு வரைக்கும் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. இப்ப எல்லாருமே வர்றவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "என்னப்பா இது ஒருத்தர பார்க்க வந்தா குடும்பமே அதாவது ஊரே வந்து சொந்தக்காரவங்களா இருக்கு." அப்படின்னோனே ஹீரோக்கு கை கால் புரியாது. சாரி தலைக்கால் புரியாது. அந்த மாரி அவருக்கு சந்தோஷமா போயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப லஞ்சுக்குலாம் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த மாரி தான் இந்த இடத்துல தான் வீடு இருக்கு. கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் ஃப்ரெண்டோடயே இங்க வந்துருவாரு. வந்துட்டு அவங்க வீட்ல எல்லார்ட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப தான் கேரளாக்கு முத தடவ வரீங்களான்னுலாம் கேட்பாங்க. ஆமான்னுவாங்க. என்ன படிக்கிறீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்கலாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ ஒரு பயம் வந்துரும். ரொம்ப நோண்டுறாங்கப்பா. இதுக்கு மேல நோண்டிட்டே இருந்தாங்கன்னா மாட்டிக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அங்க இந்த விருந்து மாரிலாம் சமைச்சு குடுப்பாங்க. எல்லாரும் நல்லா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இங்கேயே அப்பப்ப ஹீரோயினும் பார்த்துப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிட்டே இருக்கும்போது, சரி கொஞ்ச நேரம் தனியா பேசலான்ற மாரி வருவாங்க. அப்ப அவர் வந்து என்ன ஃப்ரெண்ட் என்ன சொல்வாரு, "நீங்க 2 பேரும் பேசிட்டுருங்க. நான் போய் லொகேஷன் பார்த்துட்டு வரேன்றோனே, இல்ல நீங்களும் எங்க கூடயே இருங்க. இல்லாட்டி தப்பா நெனைப்பாங்க." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "கண்ணுக்கு எட்டுற தூரத்தில தாம்மா நான் இருப்பேன். நான் உடனே வந்துர்றேன்னு" சொல்லிட்டு அவரும் அங்க போயிருவாரு. அதோட இவங்க 2 பேரும் பேசுவாங்க. "எதுக்கு இவ்ளோ தூரம் வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "உன்ன பார்த்தோன்னே அந்த மாரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா நீ இத்தன வருஷம் அந்த ஊர்ல நான் இருந்திருக்கேன். ஆனா நீ இல்லாம அந்த ஊர்ல வந்து என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, "நான் உன்ன வந்து சாரி கேட்கலான்னு தான் நான் வந்தேன். ஆனா இப்ப அது அது அதுவே அதுக்கே சாரி கேட்கிறேன். ஏன்னா திரும்பவும் நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுவாரு. நான் லவ் பண்றேன்றத திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருப்பாரு. "எதனால என்ன லவ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்றதால லவ் பண்றியா? இல்ல வேற என்ன காரணம்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலன்ற மாரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட வந்து அவர் என்ன கேட்பாருன்னா, "மொக்க ஃபிகருங்களுக்கே எல்லாரும் சுத்தி சுத்தி வருவாங்களே, இந்நேரம் நெறைய பேர் உன்ன லவ் பண்ணியிருப்பாங்களே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அவங்க யாரும் உன் கண்ணு வழியா பார்க்கல" அப்படின்ற மாரி ஒரு லைன சொல்லிடுவாங்க. அப்பாடா! அதுவரைக்கும் உனக்கு புரியுதே, அதுவரைக்கும் சந்தோஷம்ன்ற மாரி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இதெல்லாம் வேண்டாம். லவ்வுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இழப்பு அதெல்லாம் வரும். அந்த வலியெல்லாம் நம்மளுக்கு சரி வராது. அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்டாவே இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேணான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இவர் ஒண்ணு ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இப்படியெல்லாம் வேணான்னு போயிடும். ஒரு ஃப்ரெண்டா இன்ட்ரோ குடுத்துட்டு அப்புறம் மிச்சத்த பார்த்துக்கலான்ற மாரி அவர் பிளான் பண்ணிருவாரு. ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாமே அப்படின்னோனே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிருவாங்க. இப்ப இவரும் 4 இடத்துல லொகேஷன் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு, சரி ஓகே மீட் பண்ணலாம். நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு தான் நான் தனியா ட்ரெயின்ல போறேன். இதுக்கு முன்னாடி அப்பா தனியா என்ன விட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புவாங்க. இப்ப இவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, அதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன்லப்பா. பேசாம நீ என்னோடயே ஊருக்கு கிளம்பி வந்துரு. அங்க ஊருக்கு வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரெண்டு தான் அவருக்கு எல்லா செலவுமே பண்ணியிருப்பாரு. அதையும் ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல அதையும் சொல்லுவாரு. மொத்தத்தில அவர் தான் எல்லா செலவையும் பண்ணாரு எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் உங்க கூட வரல. நான் அவ கூட தான் வரப்போறேன். ஏன்ப்பான்னு கேட்கும்போது, நான் அவள லவ் பண்றேன்றத அவருக்கு புரிய வைக்க போறேன். அவ கூட நான் ட்ரெயின்ல வரப்போறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளான் பண்ணிருவாரு. டக்குன்னு அவங்க வர்ற இடத்தெல்லாம் பேர பார்த்துட்டு எங்க இருக்காங்கன்னு அவங்க நேம் லிஸ்ட்ட பார்த்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ல போய் உட்காந்துப்பாரு. அப்படியே இங்க ஒரு பாட்டு வரும். ஹீரோயினும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க கன்னத்த தொடுவாரு, கால தொடுவாரு, கைய தொடுவாரு. அப்படி அப்படியே அவங்கள கிஸ் பண்ணவும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இவங்களுக்கு அதோட அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருப்பாங்களா? நீ பண்ற பிஹேவியர்லாம் சரியில்ல. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும். நான் வந்து உன்ன லவ் பண்றேன்டா. அத மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லுவாரு. அவங்களுக்கு இன்னும் வெறியேறும். நீ இப்ப நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா உன்கிட்ட உட்காரணும் போல இருக்கு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு விட்டுருப்பாரு. ஹீரோயினுக்கு அதெல்லாம் வந்து கேட்டும் கேட்காத மாரி ஒரு மாதிரியாவே இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்ல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு சொத்து கூட உன் பேர எழுதி குடுத்துருவாரு. ஆனா வந்து இப்படி ஒரு பையன வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்க வீட்ல பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் மேல அப்ப உடனே ஹீரோ என்ன
சொல்லுவாருன்னா, அப்போ சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. அதோட வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்களா, அதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு. எனக்கு உன்ன பிடிக்கணும்ல. அந்த மாரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப சொன்னீங்களே இதுதான் பாயிண்ட். உங்களுக்கு பிடிக்கணும்ல, அது மாரி இருந்தா மட்டும் பாயிண்ட். அத பார்த்துப்போம். மத்தது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி பேசிட்டே இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இது மாரி சுத்தி சுத்தி வராத அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து சொல்லிருவாங்க. எத்தன தடவ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வருத்தமா இருக்கும். அதனால ஐ ஹேட் யூ அவர் லவ் யூன்னு சொன்னோனே ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவாங்க. அதோட இப்ப இவர்ட்ட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்த்தா இல்லையான்னு கேட்பாரு. ஒர்த்துன்னு சொல்லும்போது அப்ப என்ன வேணா செய்யலான்ற மாரி அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு. அதோட இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட பேசுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னும் 3 ஹவர்ஸ் இருக்கு. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தியேட்டர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போவாங்க. அவருக்கு வந்து சீரியஸா படம் பார்த்துட்டு இருப்பாரு. நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. திரும்பவும் அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து உன்ன லவ் எல்லாம் நம்மளுக்குள்ள வேண்டாம். உன் கூட பேசணும், உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. அதனால தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இது மாரியே இருந்தா சந்தோஷமா இருக்குல்ல. நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். கீழ் வீட்ல இருக்கான்ல அந்த பையனுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப எப்ப வேணா நம்ம பேசலாம். நம்மளுக்குள் அத யாருமே எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே ஹோட்டல் போவாங்க, சாப்பிடுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இத சொல்லும்போது ஹீரோக்கு கோவமா வரும். இப்படி எப்படி உங்க அப்பா கிட்ட போய் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவியா? நீ என்ன பார்க்கணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அதுவே லவ் தான். அது மட்டும் அங்க இல்ல அப்படின்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தோணவே தோணாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினால ஏத்துக்கவே முடியாது. இவ்ளோ சொல்றேன் உன்னலாம் புரிஞ்சுக்கவே முடியாதா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா இல்ல, என் அப்பா என்ன யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து சம்மதிக்க வைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உன்ன தேடி இப்படி வந்தா பாரு என்ன சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள்ட்ட கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து திரும்பவும் ஹீரோயின் வந்து கிளம்பிருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு மனசு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டே இருப்பாரு. அந்த டைம் தான் ஹீரோயின் வந்து இப்ப மாடியில துணி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டைம் ஹீரோவும் வந்துட்டு பேசுவாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அன்னைக்கு வந்து நீ ஆஃபீஸ் வாசல்ல நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தது என் அண்ணன் பார்த்துட்டான். அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இப்ப நீ கீழ போயிடு. வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து திரும்பவும் அவர் பாட்டுக்கு தான் பேசிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க கைய பிடிச்சு சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. அப்ப டக்குனு ஹீரோயினோட அண்ணன் வந்து மேல வந்தோனே பார்த்தீங்கன்னா, வராத ஃபோன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவாரு. மாடிக்கு வந்திருக்கம்மா, துணி எதுவும் காய போட்டுருக்கியா? எடுக்க வந்தேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கீழ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இப்ப கீழ இறங்கி போயிடுவாங்க. இப்ப அவரோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பேசுவாரு. "என்னடா அன்னைக்கு ஆஃபீஸ்ல பார்த்தேன், இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் கிட்ட பார்த்தேன், இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ" அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுவாரு. அத கேட்டோனே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துரும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, "நான் ஜெஸ்ஸிய தானே லவ் பண்றேன். அவன் அண்ணன இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பஞ்ச் ஒண்ணு வச்சுருவாரு. வச்சுட்டு இப்ப இவங்க 2 பேருக்குள்ள இப்ப கை கலப்பாயிரும். அதோட இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரும்ப வாய்ஸ் ஓவர்ல பேச ஆரம்பிச்சுருவாரு. "நான் அவன அடிக்கும்போது அதுல ஒரு பாக்ஸிங் ஸ்டைல் இருக்கும். அத பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு பாக்ஸர்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவர ஒரு அடி அடிச்சதுனால அவர் 4 பேர கூட்டு வந்து சண்டைக்கு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் தான் பாக்ஸர்ன்னு அவரா சொல்ட்டாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு, இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அடி வாங்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதோட இப்ப ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கும் அவனுக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறியான்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் எதுக்குடா அவன அடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது, அவன நான் அடிக்கலப்பா. அவன் தான்ப்பா என்ன அடிக்கிறதுக்கு ஆளுங்களோட வந்தான்னோனே, அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் தான் அடிக்க வந்தான்னு சொல்றான். ஆனா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அது எப்புட்றா? என்னடா பிரச்சனை? என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அப்பா இருக்காங்கல்ல, ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவர் வந்துருவாரு. வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான், என் பையன போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்ணுவாரு. இந்த ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் தங்கச்சிய அனுப்பி சமாதானப்படுத்து போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப 2 அப்பாங்களுக்குள்ள ஹீரோயினோட அப்பாக்கும், ஹீரோ அப்பாக்கும் இடையில வந்து வாய்க்கால் தகராறு, வாய் தகராறுன்ற மாரி வரிசையா வந்துட்டே இருக்கும். உடனே ஹீரோட அப்பா என்ன சொல்வாருன்னா, என் பையன் உங்க வீட்டுக்குலாம் வரதில்ல. உங்க பொண்ணு தான் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இது பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட வேற கேட்பாரு. "நீ பாட்டுக்கு இது மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் வீடு தேடி அலையணுமா? ஏன்னா வாடகைக்கு தானே இருக்காங்க. அதோட இப்ப பிரச்சனை ஆகும்" அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப லாஸ்ட் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பேசின வரைக்கும் எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தான் கோவமா போயிருப்பாங்க. இப்ப வந்து அடுத்தது ஹீரோவ மீட் பண்றதுக்காக திரும்ப ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கேட்பாங்க. "நீ எதனால என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. அப்புறம் எப்படி என் அண்ணன நீ அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்காக அவன் அடிக்கும்போது நான் வாங்கிட்டு வரணும்னு அவன்ட்ட அடி வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப என்ன லவ் பண்ணாம மாத்திக்கிட்டியா? இல்ல நான் சொன்னத கேட்டு உன் மனச நீ மாத்திக்கிட்டியா? அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. லவ் பண்றான். அதுக்காக அவன் பேசுறது, அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. எப்படியாவது கொஞ்ச நாள்ல அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப பண்ணியிருக்க வேலைக்கு எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்ற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. இத முன்னாடியே சொல்லியிருந்தா கூட அவர் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாரு. அதோட இப்ப எப்படி தான் பண்றதுன்னு தெரியல. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாரியே சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்ல வந்து பெரிய பிரச்சனையாயிடும். அதோட ஏற்கனவே வந்துட்டு அவங்க இப்ப வந்து சொல்லிருவாங்க. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னோனே, இது இந்த பிரச்சனையால தான் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல முன்னாடியே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அது சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாணத்துக்காக கிளம்பி கேரளாக்கு கிளம்பி ஹீரோயினும் அவங்க ஃபேமிலிலாம் போயிட்டு இருப்பாங்க. இவங்கள யாரையுமே இன்வைட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஃபேமிலிலாம் கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்தோனே ரொம்ப கவலைப்படுவாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு
இப்போ அவங்க 2 பேருமே திரும்பவும் கேரளாக்கு கிளம்பி போவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து போட்டில் கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வருவாங்க. கல்யாண வேலைகள் நடந்துட்டு இருக்கும். இப்போ சர்ச்சில் வச்சு தான் கல்யாணமாக இருக்கும். அதே சர்ச்சுக்கு தான் ஹீரோவும் வந்து உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது எனக்கு ஏன் ஜெஸ்ஸியை பிடிச்சிச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்திருக்கும் போது இவங்களை ரிலேஷன்லாம் கவனிச்சாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் ஆனால் இவங்க ஹீரோயினுக்கே தெரியாதுல்ல இந்த தடவை ஹீரோ வர்றது. இவர் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்தவொடனே இப்போ எப்படியும் கேட்பாங்கல்ல, சம்மந்தம் கேட்பாங்கல்ல, அப்போ வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கல்லன்ற மாதிரிலாம் ஹீரோ தெளிவாக பேசுவார். இப்போ செம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்தில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ காதலே வாங்கியிருக்க மாட்டார். அவர் வேற ஒரு பதட்டத்தில் இருப்பார். டக்குன்னு இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, எப்பா கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தைரியமாக சொல்லிட்டாப்பா, கல்யாணம் நின்றுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு செம்ம இதாக சந்தோஷமாக போயிடும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியாக அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்டிக்கிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கோவமாக வந்துகிட்டே இருப்பாங்க. வர வழியில் ஹீரோவை பார்த்துருவாங்க. பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதோட டக்குன்னு இப்போ சமாளிச்சுட்டு திரும்ப வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் இங்கே நிற்க வேணாம், வா போயிடலாம் போயிடலாம் அவரோட ஃப்ரெண்டும் கூப்பிடுவோம். பார்த்தீங்களா 2 பேரும் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் செம்ம கட்ஸ் அந்த பொண்ணுக்கு எப்படி தைரியமாக சொல்லிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரோட ஃப்ரெண்டும் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, என் மனசில் அவன் நின்றுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இப்போ எங்கே சார் போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வா எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்து அதில் ஏறிடுவாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி போகலான்னு பார்த்தா அந்த பஸ் பார்த்தீங்கன்னா சர்ச்சையே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். 2 பேரும் பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உள்ள அவங்க அண்ணன் வந்து பார்த்துருவாரு. அவன் அண்ணன் பார்த்துட்டான் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே அடிதடி சண்டை ஆரம்பிச்சிடும். 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுவாங்க. பொண்ணோட அப்பா வந்து ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பவும் அவர் ஜெஸ்ஸி இப்படி பண்ணிட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் உட்காந்துட்டு இருப்பார். இங்கேயும் அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு எல்லாரும் வரவங்க போகிறவங்களாம் திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் லவ் பண்ணுறேன் என்ன சொல்கிறதே தெரில, விருப்பப்பட்டால் சேர்த்து வைக்க வேண்டியதான், நான் என்ன செய்கிறது, அப்புறம் அவன் சந்தோஷமாக இருக்கணும்ல. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப கவலையாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் ஆள் மாற்றி திட்டிகிட்டே இருப்பாங்க. அவனை பார்த்துட்டு தான் அவள் கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டா அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதனால தான் அவனை ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சிருக்கேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அதோட ஹீரோயின் வந்து இப்போ வெளியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்ததே எனக்கு தெரியாது, அவங்க வந்ததே எனக்கு தெரியாது, நான் இங்கே கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் நானே அவனை பார்த்தேன், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ அவனை இனிமேல் நீ பார்க்கக்கூடாது பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்குறேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிடுவார். இனிமேல் நான் அவனை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன், இதுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் பண்ணிடுவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு இப்போ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியே ஓடி வருவாங்க. வரும்போதே அவங்க அப்பா பின்னாடியே வருவார். வந்துட்டு என்னடா அவன் திரும்ப வரான் பேசி சமாளி அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார். அவர் என்ன சொல்வார்னா, என் பொண்ணு உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன், உங்ககிட்ட பழக மாட்டேன்னு சொன்னதுனால தான் நான் அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினேன், இன்னொரு தடவை என் பொண்ணு பின்னாடி சுற்றினா அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இதளவுக்கு ஜெஸ்ஸி சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் அவர் நினச்சிப்பாரு. அவர் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். எப்படினாலும் நம்ம இதாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு. அவங்களும் பேசிட்டு அங்கே போயிடுவாங்க. அதோட வாபஸ் வாங்கிட்டு இப்போ இதாகிடு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பலான்னு ஒரே தடவை மட்டும் போய் ஜெஸ்ஸியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஹீரோ சொல்லுவார். இப்போ அதனால இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சிருக்கு, திரும்பவும் ஏன்டா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி அவர் கேட்பார். அது வேறு என்ன வேறு கூட்டு வந்து இஷ்டத்துக்கும் அந்த செவரெல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கேப்பா அப்படின்னு வேறு கேட்டுட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும் கார்த்திக், அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே விரும்பலை, எங்கள் அப்பா கிட்ட உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் நான் சொல்லி வச்சுட்டேன், ஆனால் ஒரே தடவை உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இவங்க உட்காந்துட்டு இருக்காங்களா, இந்த ஜன்னலை கிராஸ் பண்ணி ஹீரோ போவார். அப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துருவாங்க, ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துருவாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஜன்னல் கிட்ட வந்து பேசுவாங்க. பேசும்போது அவர் சாரிலாம் கேட்டு டக்குன்னு என்ன சொல்வாருன்னு, இந்த கல்யாண சாரியில் அழகாக இருக்குன்னு சொல்லுவார். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அவங்க சிரிச்சுட்டு சரி கிளம்பு, நான் பார்க்கணும்னு நினச்சா பார்த்துட்டேன், இங்கேருந்து கிளம்பு, யாராவது பார்த்தா பிரச்சனை யாருன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் மட்டும் வெளியே வாயும் கொஞ்சம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் நினச்சேன் இப்படி தான் நினச்சேன், ஆனால் எவ்வளோ கட்ஸ் வேணும் இவ்வளோ இதாக சொல்லிட்டே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து எனக்கு தான் உன்னை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதாவது நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது என்னை லவ் பண்ணுறேன்னு நீ சொல்லும் போதெல்லாம் நான் கோச்சிக்கிட்டு போகலை, ஒருவேளை நான் உன்னை பிடிச்சிருக்கிறது நான் உன்னை விரும்புறது உனக்கு தெரிஞ்சிருச்சோ அதனால தான் நீ வந்து என்கிட்ட சொல்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன், உன் கண்ணத்தை அப்படி தொடரணும் போல் எனக்கு தோணுச்சு அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் உன்னை ஃபஸ்ட்டு சைட்லேயே நான் தான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அவர் நல்லாவே ரொமான்ஸ் பண்ணுவார். அதோடு அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால தான் அன்றைக்கி ட்ரெயினில் வந்து நான் கிஸ் பண்ண விட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க படம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது திரும்ப ஹீரோவை கூட்டிகிட்டு வேற ஒரு செவுரு மாதிரி இருக்கும், அந்த செவருக்கு பின்னாடி வந்து 2 பேரும் பேசுவாங்க. அப்போ ஒரு பாட்டும் வரும், அந்த பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ இங்கேருந்து போ, நான் கண்டிப்பாக உன்னை தேடி ஒரு நாளைக்கு வருவேன், அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாரையும் நம்ம சமாதானப்படுத்திடலாம், நம்ம 2 பேரண்ட்ஸும் சந்தோஷமாக நம்மளும் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நீயும் விரும்புகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தகுந்த மாதிரி இப்போ தான் பேசுவாங்க. அதோட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அந்த பாட்டோட கேட்டுக்கிட்டே இப்போ இங்கேருந்து கிளம்பி இப்போ ஊருக்கும் வந்துருவாங்க. அந்த கையோட பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஸ் ரவிக்குமார்ட்ட இவர் வேலை கேட்டிருந்தாருல, அவர் என்ன சொல்வாருன்னா, அடுத்த மாதம் தான் அந்த படம் ஆரம்பிக்க போகுது, ஆனால் இந்த மாதத்துலேருந்து என் கூட நீ இருக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோட ஹீரோ வந்து இப்போ இவர் கூடயே இருக்க மாதிரி தான் இருக்கும். இது இப்போ தான் அவங்க லவ்
கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து கால் பண்ணும்போது இவரால சரியா பேச முடியாது. ஏன்னா இவர் இப்போ பிஸி ஆயிட்டாரு. இவ்வளோ நாளா ஃப்ரீயா இருந்தாரு. இப்போ கொஞ்சம் பிஸியா ஆனதுனால அவங்களோட கால் எல்லாம் எடுக்க முடியல. ஒரு 1, 2, 3ன்னு என்னும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன் வர ஆரம்பிச்சுரும். இந்த டைரக்டருக்கே கோவம் வரும். உடனே வந்து "மொத ஃபோன் பேசுப்பா, அதான் ரொம்ப முக்கியம். அத பேசுப்பா" அப்படின்னோனே, "இல்ல சார் வேணாம் சார், வேணாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன ஆஃப் பண்ணிட்டு உள்ள போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவரு திரும்ப திரும்ப அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவங்கலாம் சொல்லுவாங்க, இன்னொரு நாளைக்கு ஷூட்டிங் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" அவர் சொல்லும்போது, "இன்னைக்கு தான் சார் கிளைமேட்லாம் நல்லா இருக்குன்டவுனே, அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணுமே. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துருந்தா எப்படி நம்ம வேலைய பார்க்குறதுன்ற மாரி அவர் கடுப்படிப்பாரு. உடனே இவருக்கு ஒரு வழியே இருக்காது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வேலைய பார்க்குற மாரி தான் அவருக்கும் சூழ்நிலையா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு இவர் ரொம்ப பிஸியா இருக்கன்ற உடனே, இப்ப ஹீரோயின் வந்து நேரா ஹீரோவ பார்க்கவே வந்துருவாங்க. அவர் இருக்கிற இடத்துக்கே வந்து பேசுவாங்க. பேசும்போது 2 பேரும் பேசும்போது, பழகும்போது எனக்கு தெரியல. நான் உன்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன். அதனால தான் உன்ன இந்த அளவுக்கு நான் தேடி வருவேன்லாம் எனக்கு அப்ப தெரியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவும் வந்துட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் கேட்டுட்டே இருப்பாரு. அதே மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கிளம்பிருவாங்க. இப்ப ஹீரோவுக்கும் வேலை வந்திருக்கும். அந்த வேலையில அவர் பிஸியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. ஆனால் அவர கால் எடுத்து பேசுறதுக்கு ஹீரோவால முடியவே முடியாது. ஏன்னா, அவர சுத்தி ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. அவருக்கு வந்து இப்ப அடுத்தடுத்த ஷாட் எடுத்துட்டே இருக்கறனால, இப்ப ஹீரோ கிட்ட அவங்களால ஃப்ரீயா பேச முடியாது. இதுக்கு இடையிலே வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்க்கலாம் போயிட்டு வந்திருக்காங்க, கொண்டிருக்காங்க அப்படின்றது வீட்டுக்கு தெரிஞ்சோன அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து இந்த விஷயத்த சொல்லணும். ஏன்னா இப்ப திரும்ப கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணுன்றதுக்காக ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ காலே எடுக்க மாட்டாரு. உடனே அந்த டைரக்டரும் வந்து திட்டிட்டே இருப்பாரு. கேட்குறவங்க ஃபோன் பேசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாரு. வச்சுட்டு இப்ப எல்லாரும் அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பி திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப திரும்பவும் கால் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது, எதுக்காக நீ காலையிலேருந்து கால் பண்றேன் எடுக்கவே இல்லன்னு கேட்கும்போது, இல்ல இங்க நிலவரம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு மெசேஜ் கூட வரலையே, திரும்பவும் நீ கால் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, திரும்ப அங்க எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துரக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப எதுவும் மெசேஜ் பண்ணாம இருந்தேன். இங்க இது சரியில்ல அப்படின்னு சொல்லுவாரு. என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி திரும்ப வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நீ இப்ப சொல்லு, நான் எங்க வேணாலும் வரேன். நான் உன்ன லவ் பண்றேன்ல, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப நான் வரேன். எங்க வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப வேணாம். இப்ப நிலவரம் சரியில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "நீ தானே என்ன சொன்ன? எப்ப வேணாலும் வான்னு சொன்ன. இப்ப எப்படி இப்படி சொல்றன்னு?" கேட்கும்போது, "அன்னைக்கு நான் கூப்பிடும்போதே நீ வந்திருக்கலாம்ல ஜெஸ்ஸி. அன்னைக்கு நீ சொன்னீல அந்த மாரி காரணம் தான் இன்னைக்கு இப்படி. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க நம்ம வந்தோம்னா ஒண்ணா இருக்க முடியாது. இங்க நிலவரம் அந்த மாரி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. "சரி ஓகே. நீ எப்போ ஃப்ரீ ஆயிட்டு என்ன கூப்பிடுறியோ அதுவரைக்கும் நான் வெயிட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து வேற மாரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இனிமே வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எதுவுமே வேணான்ற மாரி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இந்த மெசேஜ பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப இதா இருக்கும். அவர் திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்ப்பாரு. அவங்க எடுக்கவே மாட்டாங்க. உடனே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவருக்கு வேலைக்கு கவனம் செலுத்த முடியாது. டக்குன்னு போயிட்டு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட போய் என்ன சொல்வாருன்னா, அவர்கிட்ட சார் கிட்ட மட்டும் கேட்டு எனக்கு பர்மிஷன் மட்டும் வாங்கி குடுங்க. நான் போய் நேர்ல போய் அவள போய் பார்த்துட்டு வந்துர்றேன்னு சொல்லுவாரு. அவரும் இவருக்காக வந்து அதையும் செய்வாரு. சொன்னோனே இப்ப அவங்களுக்கு பர்மிஷனும் கிடைச்சிடும். இப்ப ஹீரோயின பார்க்க வருவாரு. வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு கதவ தட்டுவாரு. கதவ தட்டிட்டு, "என்ன மெசேஜ் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ தானே ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொன்ன. இப்ப என்ன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக இப்படி தான் மெசேஜ் அனுப்புறதா? சரி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. எந்த பிரச்சனையும் இல்ல. எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எங்க வீட்ல இந்த மாரி இது ஓகே பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பேசாம இதெல்லாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் சொல்லுவாங்க. அப்ப இருந்த சூழ்நிலை அந்த மாரி. அப்பதான் இப்ப கூப்பிடுறேன்ல, இப்ப வா எங்க வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன். இப்ப வா என்ன பிரச்சனையாவது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமா போயிடுவாங்க. ஏன்னா எல்லாமே என்னால தாங்க முடியாது. எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இத பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கோவமா போயிருவாங்க. போனோனே பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஜெஸ்ஸின்னு கத்த ஆரம்பிச்சுருவாரு. கத்த ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனும், அப்பாவும் வெளிய வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்கும்போது, ஹீரோ உடனே ஜெஸ்ஸிய கூப்பிடுறா, ஜெஸ்ஸிய வர சொல்றா அப்படின்ற மாரி அவர்கிட்டயே தூது அனுப்ப பார்ப்பாரு. உடனே அவங்கலாம் கண்டபடி திட்டுவாங்க. திரும்ப ஹீரோயின பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இப்ப என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவங்களும் ஃப்ரெண்டு தானே. தங்கச்சி மூலியமா பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய கூட்டிட்டு வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள நல்லா நோஸ் கட் பண்ணியிருப்பாங்க. அதோட தங்கச்சி வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டே வருவாங்க. "எவ்வளோ அசிங்கமா போச்சு தெரியுமா? அவள போய் இப்ப எல்லாருமே உன் அண்ணன் அனுப்புறானான்னே கேட்டாங்க. அவ இங்க இல்லவே இல்லடா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற எல்லாம் சொல்றாங்கன்னோனே" ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். "என்னடி சொல்ற?" அப்படின்ற மாதிரி. "ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம். அவளோட வெட்டிங் ஃபோட்டோலாம் கூட காட்டுனாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்லும்போது தான் ஹீரோக்கு தெரியும் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இப்போ 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆயிடும். இப்போ 3 வருஷம் ஆயிடும். அதாவது இவர் லவ் பண்ணது 1 வருஷம். அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சது 2 வருஷம் ஆயிடும். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கதைய வந்துட்டு இப்ப படமா எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பாரு. சமந்தா இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. நாக சைதன்யா வந்து ஹீரோவா இருக்க மாதிரியே போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா, இப்ப இந்த சீன்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ இருக்கிற மாரி தான் இருக்கும். இதுல வந்து சமந்தாக்கு வந்து ஹீரோவ புடிச்சு போய் அவங்கள கிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது, "நீ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு" அவங்க சொல்லும்போது, "நீ எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதாவது நான் வந்து இந்த மாரி அந்த பொண்ண வந்து லவ் பண்ணேன். இன்னும் என் மனசுலருந்து அவள வெளிய இது பண்ண முடியல. நான் அந்த அளவுக்கு அவள நேசிக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்ககிட்டயும் அவர் வந்து அவரோட லவ் ஸ்டோரி ஃபுல்லாத்தையுமே சொல்லிருவாரு. அதே தான் இப்ப அவர் வந்து இது பண்ணிட்டே கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. அப்போ ஒரு ஷூட்டிங்காக அவங்க வெளிநாடு வருவாங்க. வெளிநாடு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸிய வந்து ஹீரோ பார்க்குற மாரி இருக்கும். ஹீரோயின பார்க்குற மாரி இருக்கும். பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஷூட்டிங்காக வந்தேன் அப்படி இப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பேசும்போது, "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என் தங்கச்சி சொன்னா. அப்படி வெட்டிங் ஃபோட்டோலாம் பார்த்தாளாம்" அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பேசும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்களாம், "எனக்கு கல்யாணம்லாம் ஆகல. கல்யாணத்த நான் நிறுத்திட்டேன்" அப்படின்னு ஒண்ணு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இதுக்கு மேல நம்ம 2 பேரும் வந்து டைம் எடுத்துக்க வேண்டாம். போதும் இப்ப நானும் வந்துட்டு ஒரு படம் எடுத்துட்டேன், சாதிச்சுட்டேன். அந்த
மாதிரி தான் இருக்குது. இப்போ நீயும் வந்துட்டு ஒரு மெச்சூர்ட் ஆகிட்ட, இதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆமாம் இப்போவே பண்ணிக்கலாம் 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுகளாக கல்யாணமே நடந்துடும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுவாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க கதவை ஓப்பன் பண்ணும்போது யார் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நாகசைதன்யாவும் சமந்தாவும் இருக்காங்களா, அவங்க 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ இவர் படம் எடுத்தார்ல, அந்த படம் ஃபுல்லாக வந்துட்டு இவங்க 2 பேரை வச்சு தான் எடுத்திருப்பாரு ஹீரோ. அந்த படத்தோட பேரே ஜெஸ்ஸி. அந்த படத்தை வந்து இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எப்படி அந்த கிளைமாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் உண்மையிலேயே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் ஹீரோ வந்துட்டு எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னா, அவர் வெளிநாட்டுக்கு போய் ஷூட்டிங்காக போன டைமில் ஹீரோயினை பார்த்த மாதிரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியும், அவங்க 2 பேரும் லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரியும் அவர் கதை எடுத்திருப்பாரு. இதை வந்து இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கல்ல, இப்போ கூட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் எப்படி இப்படி எடுத்தோன்னே இது என் மனசில் உள்ளது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறமா இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அதோட அவங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்கும். ஹீரோ ரொம்ப கவலைப்படுவார். அதோட அவரோட சொந்த லவ் ஸ்டோரியவே அவர் வந்து கதையாக எடுத்திருப்பாரு. அதை தான் வந்துட்டு இவங்க 2 பேர் வந்து ஹீரோ ஹீரோயினாக வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கும் ஜெஸ்ஸின்னு பேர் வச்சிருப்பாங்க. அது வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது என்னோட 6வது படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படமே பார்த்தது இல்லைல்ல, இதான் என்னோட 6வது படம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, என்னோட அடுத்த படத்தில் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி திடீர்னு ஹீரோயினை சந்திக்கிற மாதிரி இருந்ததுல, ஹீரோ அப்படியே சொல்லவும் ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க. அதோட இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் இந்த மாதிரி ஆனதில் ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க. அப்படி தான் அந்த ஸ்டோரியை கொண்டு போய் அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.